இதை மட்டும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நீங்கள் இப்போ காலேஜ் சேர போவீங்க. ஏன்ற காலேஜில் சிஎஸ்சி இருக்குது, பீன்ற காலேஜில் சிஎஸ்சி தவிர இதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஒரு 5 செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் சிஎஸ்சி வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனஸ்ட்லி நான் கூட அதை தான் சூஸ் பண்ணுவேன் அந்த டைமில். பட் ஆனால் இப்போ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை சூஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ 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 பண்ண மாட்டேன் மக்களே. ஏன் என்ன மாறிடுச்சு? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒய் சிஎஸ்சி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்னா, எல்லாரும் சொல்கிற ஆன்சர்னா குட் பிளேஸ்மெண்ட், சாஃப்ட்வேர் ஜாப்ஸ், ரிமோட் ஜாப்ஸ், ஏஐ பூம், சொல்லப்போனால் சேலரி அதிகம், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி இதில் நான் கண்டிப்பாக ஒத்துக்குறேன். ஆனால் சில பேர் என்னன்னே தெரியாமல் சூஸ் பண்ணுவாங்க. லைக் மீ கைஸ். நானும் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட் தான். எனக்கு கோடிங்கும் தெரியாது, என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அதெல்லாம் சுத்தமாக தெரியாது கம்ப்யூட்டரை பற்றி. ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, you don't know anything about subject, skills, nothing. சிஎஸ்சி பற்றி தெரியாது. பட் ஆனால் நம்மளுக்கு எல்லாம் சிஎஸ்சி எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சூஸ் பண்ணுவோம். இப்படி பண்ணுறது தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சில பேர் எல்லாருமே இந்த மற்றவங்க சொல்கிறது தான் சூஸ் பண்ணுறாங்க, க்ரௌடு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போல்லாம் இல்லை, சில பேர் ஜென்யூனாகவே பிடிக்கும். இந்த லைக் பில்டிங் ஆப்ஸ், கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் திங்ஸ். ஸோ அவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா சிஎஸ்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ரியலி தே நோ வாட் எவர் தே வாண்ட் டு டூ. பட் ஆனால் சில பேர் கோவெல்லாம் போக முடியாது மச்சான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்டா, வேகம்லாம் இருக்குண்டா, ஸ்வெட்டிங்லாம் இருக்குண்டா, இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நல்ல ஆஃபீஸு, நல்ல சேலரி, ஏசி ரூமு, சொல்ல போனால் ரிமோட், வீட்லேயே உட்காந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே பிரச்சனை கோருக்கும் சாஃப்ட்வேருக்கும் 2 பேருக்கும் சண்டை தான் நடக்குது. சரி, ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் கோர் சாஃப்ட்வேர். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி சாஃப்ட்வேர் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே இருக்க ஒரு காமனான ஒரு ஒப்பீனியனு, சாஃப்ட்வேர் இஸ் பெஸ்ட் ஃபார் குட் சேலரி, குட் ஜாப், குட் ஃபியூச்சர். ஆனஸ்ட்லி எஸ். ஒய் நாட் இன் கோர்? எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். டோன்ட் ஆஸ்க் மீ ஒய், ஐ டோன்ட் நோ. கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க கோரு. பட் ஆனஸ்ட்லி கோரு கொஞ்சம் கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் மூளை வேணும், அவ்வளோதான். சாஃப்ட்வேருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. டோன்ட் வரி அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். சேம், நோ யூனிவர்சல் ஆன்சர் டு செலக்ட் கோர் ஆர் சாஃப்ட்வேர். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிங்க. பட் ஸ்டில் இந்த 2026லையும் லேக்ஸ் கணக்கில் கொட்டி கட்டி இந்த சிஎஸ்சி வாங்கிட்டு அவள் தான் லைஃப் செட்டு டன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனஸ்ட்லி அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் இன்டர்வியூ போனதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, டிகிரியால் நம்ம இன்டர்வியூ வரைக்கும் கூட வர முடியாது அப்படின்னு. என்ன சொல்லுவாங்க, டிகிரியால் வேலை வாங்கி தர முடியாது, சிஎஸ்சி எலிஜிபிள் ஃபார் திஸ் கம்பெனின்னு சொல்லி நிறையா வரும். ஸோ அந்த கம்பெனிக்கெலாம் நம்மளுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இன்டர்வியூவில் எதிர்பார்ப்பாங்கன்னா கோடிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இதை பில்ட் பண்ணுறது தான் அவங்க எதிர்பார்க்குறது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம பே பண்ணுற காசு ஒர்த்தா அந்த சிஎஸ்சிக்காக? அந்த காசை வச்சு லேப்டாப் வாங்கலாம், ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணலாம், கோடிங் பண்ணலாம், சொல்ல போனால் எல்லாமே பண்ணலாம். டிகிரியால் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ தவிர்த்து வேலை வாங்கி தர முடியாது. பட் ஸ்கில்ஸ் முடியும், ஸ்கில்ஸ் ஆகுது. கைஸ், ரொம்ப நேரமாக கொஞ்சம் நின்றுட்டு பேசிட்டேன், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் போதும். ஏன்னா ரொம்ப நாளாக நான் உட்காந்து தான் வீடியோ போட்டுருக்கேன். பட் ஆனால் இப்போ I broke my chairs. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோவுக்கு எனக்கு கொஞ்சம் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப மோட்டிவாக இருக்கும். டோன்ட் ஃபர்கெட். நீ சொல்லிட்ட சிஎஸ்சி வேணாம் அப்படின்னு, சரி வேற என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர சிவா அப்படின்னு கேட்குறது புரியுது. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், சிஎஸ்சி இல்லைன்னா என்ன ஏடிஎஸ் எடுக்க போகிறோம், ஐடி எடுக்க போகிறோம், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஸோ இதை மாதிரி கோர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு. பட் ஆனஸ்ட்லி கைஸ், நீங்கள் சிஎஸ்சியை தவிர இதை சூஸ் பண்ணாலும் சரி, இதை சூஸ் பண்ணாலும் சரி, சுற்றி சுற்றி சிஎஸ்சியை சூஸ் பண்ணுற மாதிரி தான். நான் ஏன் இதை சொல்ல போகிறேன்னா, மோரோவர் சப்ஜெக்டும் சரி, சிலபஸும் சரி, எவ்ரி திங் சேம். ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஏன் இதெல்லாம் இந்த கோர்ஸ்லாம் அதிகமாக சீட்டு இருக்கு, எல்லாரும் எடுக்கிறாங்க அப்படின்னா, தட்ஸ்
ஏன் வேற பிரான்ச்லாம் சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஆனா இந்த பிரான்ச் இருக்கு, இந்த பிரான்ச் இருக்கு, இந்த பிரான்ச் இருக்கு, இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கு இன்ஜினியரிங்ல. நம்ம சில கோர்ஸை மட்டும்தான் சூஸ் பண்றோம். டெட் அப்படின்னு இல்லை, யாருமே சொல்லலை இந்த கோர்ஸை பத்தி. அண்ட் தென் ஆல்சோ இட்ஸ் நாட் ஈவன் ட்ரெண்டிங் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ இதனால மட்டும்தான் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நம்ம எடுக்கவே மாட்டோம். எலான் மஸ்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். த பிகஸ்ட் பிஸ்னஸ் மேன் இன் த வேர்ல்ட். அவர் வந்து நான் தேர்ட் இயர் படிக்கும் போது ஒரு ட்வீட் வந்துச்சு. அந்த ட்வீட்ல தான் போட்டிருந்தாரு. அதுல ஒரு மெயினா ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நோ டிகிரி இஸ் நீடட், ஸ்கில்ஸ் மேட்டர். தி பிகஸ்ட் கம்பெனி தே ஆர் ஹையரிங் வித்தவுட் டிகிரி. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இது பச்சாதான் இது ஆக முடியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போதான் புரியுது நம்மளாலே முடியும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நான் உங்கள் பொசிஷனில் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஐ வில் ஓப்பன் மை ஃபோன், ஓப்பன் ChatGPT, ஆஸ்க் ஹே ChatGPT, இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், எது பச்சா கரெக்டாக இருக்கும் சொல்லு. இல்லை எனக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லு. இல்லை வீடு பக்கத்தில் எது இருக்குமோ அதை சொல்லு. இல்லை நான் கஷ்டம்லாம் பட முடியாது, அங்கெல்லாம் போக முடியாது, நான் சிட்டியில் தான் இருக்கேன். வெளியூரில் இருந்தால் கூட பரவாயில்ல, சிட்டியில் வந்து படிக்கலாம். பக்கத்துலேயே இருக்கும்போது நான் ஏன் அங்கே போய் படிக்கணும்? ஸோ அதனால இங்கே சொல்லு. இது மாதிரி ChatGPT ரிசர்ச் பண்ணலாம். இந்த இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகுது, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, எங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதே தான் உங்களுக்கும் சொல்ல வரேன். இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கும் சரி, இல்லைனா வேற ஏதாச்சும் இதுலேயும் சரி, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணுங்க, அதை படிங்க அப்படின்னு சொல்கிறேன். மக்களே, ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் திஸ் எண்ட். தென் உங்களுக்கு ஃபைனலாக ஒன்று கேட்கணும்னா, இது எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கா அப்படின்னு கேளுங்க. எஸ் அப்படின்னா கோ அண்ட் டூ இட். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா இதை மாதிரி வீடியோ பார்க்கலாம், ரிசர்ச் பண்ணலாம். சரி ஓகே, இது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது அப்படி இருந்தாலே போதும். ஸோ படிக்கலாம். அப்படி இல்லை அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் இட் without researching about it. Okay, that's all about it. Thanks for watching guys. Peace. See you next video.